நாடு மானிருந்து விளையாடு தோகை விரித்தாடு மாடு கட்டி போரடித்தாடு சென்னல் என்று கட்டி போரடித்தாள் முடியாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் ஆணை கட்டி போரடிக்கும் அழகு அயோத்திமா பட்டன அயோத்திமா பட்டன நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழக்கூடிய நாடல்லவா நாவலர்கள் புகழும் நாடல்லவா கோடை மழை ஒளியும் நாடு குளிர்ந்த தென்றல் காற்று வீசும் நாடு வீசக்கூடிய நாடல்லவா மானிருந்து விளையாடும் மயில் தோகை விரித்தாடும் மயில் தோகை விரித்தாடும் அம்மா காடு கட்டி போரடித்தால் மாளாத சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்க கூடிய அழகு திருநாடு அழகு திருநாடல்லவா எந்த நாடு எந்த நாடம்மா அதுதான் அயோத்தி மாம்பட்டணம் அடேங்கப்பா பட்டணம் பட்டணம் அதுதான் அயோத்தி மாம்பட்டணம் இந்த அயோத்தி மாம்பட்டணம்னு சொன்னா அயோத்தி மாம்பட்டணம் என்று சொன்னா 56 தேசத்துக்கு முகந்த நாடு 56 தேசத்துக்கு முகந்த நாடு ஈழம் பாண்டி யாழ்ப்பாணம் சேகரம் சோளம் கொங்கு வங்காளம் குந்தம் மகதம் குச்சரம் மாராட்டியம் ஆரியம் தொழுவம் சரி இப்படின்னு சொல்லி 56 தேசத்துக்கு உகந்த நாடியா 56 தேசத்துக்கு முகந்த நாடல்லவா அதுதான் அயோத்தி மாம்பட்டணம் அதுதான் அயோத்தி மாம்பட்டணம் அந்த அயோத்தி மாம்பட்டணத்தில் அதிரதன் மகனாகிய தசரதர் சக்கரவர்த்தி அப்பேற்பட்ட அயோத்தி மாம்பட்டணத்தில் அதிரதன் மகனாகிய தசரதர் சக்கரவர்த்திக்கு குலகுருவாகவே 3 பேர்கள் யாருன்னு கேட்டேன்னா யாரம்மா வசிஷ்டர் விஸ்வாமுத்திரர் கலைக்கோட்டு மகரிஷி ஆமா சரி அப்பேற்பட்ட தசரதர் சக்கரவர்த்தி ஆகப்பட்டவர் ஆமம்மா பட்டத்து இளவரசிகள் 3 பெண்களை திருமணம் முடித்தார் 3 பெண்களை திருமணம் முடிக்கின்றார் கோசலை நாட்டில் உள்ள கோசலை என்ற பெண்ணால் கோசலா தேவியையும் கைகேசி நாட்டில் உள்ள கைகேசி என்ற பெண்ணால் கைகேசி தேவியும் இந்த கைகேசியை திருமணம் முடிக்கும் பொழுது சரி சீதனமாக மந்தாரைங்கிற கூனி பாட்டி அனுப்பி விட்டார்கள் ஆமா நம்ம ஊர்ல எல்லாம் சீதனம்னு சொன்னா நாற்காலி பீரோலு கட்லு மெத்த போவோம் ஆமா சீதனம்னு சொன்னா அந்த காலத்துல மன்னன் வீட்டுல கல்யாணம் சொன்னா சீதனத்துக்கு ஒரு பாட்டி அனுப்பி இருக்காங்க கோசலை கைகேசி சுமித்ரை என்ற 3 மனைவியோடு புகுந்த வீட்டுல போய் ஒரு பொண்ணு எப்படி வாழணும்னு தெரியாது இந்த பாட்டி இருந்தாலும் 4 நல்லது கெட்டது சொல்லி கொடுப்பாங்க மாமியால மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பா மாமனார கவனிக்கணும்னு சொல்லி கொடுப்பா அதுக்காண்டிதான் வேற ஒண்ணும் கிடையாது அதுக்குதான் பாட்டி சீதனமா பேருக்கா ஆமா அப்ப ஏற்பட்ட தசரதர் 3 மனைவியோடு எப்படி ஆண்டு வருகிறார் வரமா வரும் தேவியுமா மகிழ்ந்து கூடி ஆண்டு வரும் தேவியுமா குணமுடனே ஒருவர் சொல்லி ஒருவர் ஒற்றுமையாய் வாழ்ந்து எல்லுக்கு என்னை போல அவர்கள் இணை பிரிய தோழர் போகும் நல்ல நாரும் போல பொருத்தமோடு வாழ்ந்து வாரா கணவனும் மனைவியுமா மன்னவன் கவலையின்றி ஆண்டு தசரதர் சக்கரவர்த்தி ஆகப்பட்டவர் மன்னவரும் தேவியுமாக மகிழ்ந்து கூடி ஆண்டு வருகிறார்கள். ஒருவர் சொல்லி ஒருவர் கேட்டு விட்டு கொடுத்து வாழணும். அந்த கணவன் மனைவி சொன்னாலே விட்டு கொடுத்து வாழணும் தான். கணவன் சொல்லி மனைவன் கேட்கணும், மனைவி கேட்கணும். ஆமா, கண்டிப்பா கேட்கணும். நம்ம கணவன் தானே, நம்ம மனைவி தானே, விட்டு கொடுத்து வாழணும். விட்டு கொடுத்து வாழ்ந்தவர் ஒருபோதும் கெட்டு போக போறது கிடையாது, போக மாட்டார்கள். கெட்டு போகணும்னு நினைக்கவும் ஒருபோதும் விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. அது வாங்கணும் இல்லையா? சரி,
ஆனா 3 மனைவிமார்கள் இருந்தும் ஆமாம்மா 3 மனைவிமாரும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த அக்கா தங்கை போல இருக்கிறார்கள். ஆமா இப்பவும் பாருங்க என்ன ஒரு சம்சாரம் பக்கத்து வீட்டுக்காரிட்ட பேசினாலே அந்த நிலை நிப்பா. ஆனா அவர் 3 மனைவிமாரை கட்டியும் 3 மனைவிமார்களும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த குழந்தை போல இருக்கிறார். ஒரு சண்டை கிடையாது, சச்சரவு கிடையாது, சக்காலத்தி போராட்டமே கிடையாது. அக்கா தங்கச்சி உறவா இருக்கிறாள். சரி இப்படி கோசலை கைகேசி சுமித்திரை பெண்ணோடு அந்த சுமித்திரை பெண்ணோடு மன்னனாகப்பட்ட தசரதர் சக்கரவர்த்தி வாழ்ந்து வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஏகபோகமான சொத்து சுகங்கள் எல்லாம் இருந்தும் தீராத ஒரே ஒரு கவலை இருக்கிறது. தீராத ஒரு கவலை என்று சொன்னாலும் என்ன கவலை? எவ்வளவு பெரிய மன்னனா இருந்தாலும் சரி அவருக்கு ஒரு கவலை இருக்கிறது அல்லவா? கண்டிப்பா உலகத்துல பிறந்தாச்சுன்னு சொன்னாலே கவலையோட தான் இருக்க வேண்டியது. கண்டிப்பா இருக்கும் இல்லையா? கவலை இல்லைன்னு சொன்னா கடவுளை நம்பி உள்ள ஜனங்கள் வரப்போகுதா? கஷ்டம் இருந்தா தான் கடவுளை தேடி கூட்டம் வந்துகிட்டே இருக்கு. பத்தியா வருவாங்க, இந்த ஈசல் பூத்துல பூத்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் பாரு. சரி யாமகளே சாப்பிட்டோம், கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா ஒரு வழியா வருது, வருது திட்டுமுட்டு அடிச்சிட்டு வருது. சரி செத்த கோயிலுக்கு போயிட்டு வரும்னு கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க. சரி அந்த மன்னனுக்கும் மனைவிக்கும் என்ன கவலை தெரியுமா? என்ன கவலை அம்மா? சொத்து இருந்தோ சுகம் இருந்தோ சொற்கையாள பிள்ளை இல்லை, மண்ணீர் இருந்தோ மனை இருந்தோ மனை இருந்தோ ஒரு மதலை செல்வம் அது இல்லை ஒரு மைந்த நில கவலைய பணக்கவலை இருக்குதைய குழந்தை இல்ல கவலைய குழந்தை இல்ல கவலைய கொடுங்கவலை இருக்குதையா சொத்திருந்தும் சுகம் இருந்தும் சொத்தை ஆழ்வதற்கு ஒரே ஒரு பிள்ளை செல்வம் இல்லாமல் இருந்து என்ன செய்ய, மனை இருந்து என்ன செய்ய? மகாராணி மாதிரி இப்படி ஒரு குழந்தை வேணும்ல? கண்டிப்பா வேணையா. தூக்கிட்டு யார் அடிக்க போறான்னு தெரியல. மண்ணு இருந்து என்ன செய்ய, மனை இருந்து என்ன செய்ய? பொன்னிருந்து பொருள் இருந்து பொக்கிச மாதிரி ஒன்ன மாதிரி மொள்ள மாதிரி ஒரு பிள்ளை வேணும். என்ன மாதிரியோ மொள்ள மாதிரியோ ஒரு பிள்ளை கண்டிப்பா வேணும். ஆணோ பெண்ணோ, அரசால ஆண் பிறந்தாலும் சரி, அடுப்பாங்கரைக்கு பெண்ணா இருந்தாலும் சரி. அப்படி கிடையாது. அடுப்பாங்கரைக்கு பெண்ணா அந்த காலத்துல புனல் ஊதுனீங்களா? அப்படி கிடையாது. அரசால ஆண் பிறந்தாலும் சரி, அரண்மனைக்கு பெண் பிறந்தாலும் சரி, பாரா கண்டிப்பா ஒரு குழந்தை வேணும். ஆண் குழந்தையோ ஒரு பெண் குழந்தையோ கண்டிப்பாக இருக்கணும். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் எது கிடைச்சோ கிடைக்கலையோ குழந்தை செல்லும் கண்டிப்பா வேணும். ஆனால் அப்பேற்பட்ட ஒரே ஒரு குழந்தை இல்லாமல் கோசலை கைகேசி சுமித்திரை பெண்கொடியானவள் அழுது புலம்பி ஆளோ ஆட்டப்படுகிறாளே. கணவனை இழைத்து எப்படி எப்படி அழுது புலம்புகிறாள், எப்படி அழுது கூறுகிறாள். எங்கனவாராஜ மன்னா எங்கனவாராஜ மன்னா எனக்கு வைத்த பிராணநாதா மலடி மலடி என்று மாநிலத்தில் ஏசலாமா மலடி வட்டம் மாறும் முன்னே மலடி வட்டம் மாறும் முன்னே சண்டாளி நம் ஆண்டு போனா குற்றமில்லை. இறந்து போனா குற்றம் இல்லை. பெண்ணா பிறக்கலாமோ, பூமியில வாழலாமா, மங்கையாக பிறக்கலாமா,
செல்வம் இல்லாமல் எத்த மூத்தவர்களே கோசலை அவளுக்கு இருந்துச்சா ஏட்டி கோசலை வயிறு இவ்வளவு பெருசா இருக்கு எதுவும் பிள்ளை குட்டி இருக்கா சோறு கொஞ்சம் நிறைய சாட்டம் பாத்துக்கோ அதான் வயிறு வீங்கின மாதிரி இருக்கு குழந்தை இல்ல குட்டி இல்ல ஏ கைகேசி உன் வயித்துலயாவது பிள்ளை இருக்காட்டி எனக்கு அதுவும் இல்ல இதுவும் இல்ல எது இல்ல புழுவும் இல்ல பூச்சியும் இல்ல புழுவும் இல்ல பூச்சியும் இல்லையா எதுவுமே இல்லையாங்க ஏ சுமித்ரா அவளுக்கு வயித்துல ஒரு பிள்ளை இருக்காட்டி அவ வயித்துல இல்ல அவளுக்கும் குழந்தை இல்ல அவ சொல்ற ஐடியாலே இல்ல உண்ட 3 மனைவி இருந்து முடிசூட ஒரு பிள்ளை இல்லையா ஆமா 3 சம்சாரம் இருந்து இந்த அரண்மனை ஆள்வதற்கு ஒரு வாரிசு இல்லையே என்னை மலடி மலடி என்று சொல்லி இந்த மாநிலத்தில் பேசுறார்களே மன்னவா ஏ மன்னவா மணவாளா மலடி பட்ட மாறு முன்ன சண்டாளி மாண்டிட்டாலும் குத்தம் இல்லை மாண்டிட்டாலும் குச்சம் இல்லை நான் பெண்ணாக பிறக்கலாமா இந்த பூமியில வாழலாமா சுவாமி நான் மங்கையாக பிறக்கலாமா ஆமம்மா மதலை இல்லாத மலடி இந்த மாநிலத்தில் வாழலாமா நான் பெண்ணா பிறக்க முன்ன ஒரு கல்லா பிறந்திருந்தாலும் சரி கடவுளே என்ன செதுக்கி வச்சு இப்படி கையெடுத்து வணங்கிருப்பாங்களாம் ஆனா நீலாம் கல்லா பிறந்திருந்தேன்னு நினைச்சுக்கோ என்ன செஞ்சிருப்பேன் எங்க வீட்டு ரெட்டின்ல போட்டிருப்பேன் சோப்போட ஏ மண்ணா அவ குழந்தை இல்லாம அவ்வளவு கஷ்டத்தோடு சொல்லுகிறா நான் பெண்ணா பிறக்கமில்ல பாதகத்தி கல்லா பிறந்தாலும் என்ன கருவறையில வச்சு சாமி கும்பிட்டு இருப்பாங்களே ஏ மன்னவா மணவாளா நாமெல்லாம் பெண்ணா பிறக்கணுமா இந்த சங்கடம் படணுமா நான் பூமியில பிறக்கணும் இந்த பாது வரணுமா மண்ணா அப்படி என்று 3 மனைவிமார்களும் அழுது புலம்பிக் கொண்டிருக்க அவ அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் போது பார்த்தார் தசரதர் சக்கரவர்த்தி ஆமம்மா அம்மா ஏ கோசல கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே கணவனானும் இருக்கணுமா கவலைப்படாதே கணவனானும் இருக்கணுமா கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே கணவனானும் இருக்கணுமா கவலைப்படாதே ஹஸ்பண்ட் இருக்கணுமா கவலைப்படாதே வருத்தப்படாதே அம்மா வருத்தப்படாதே அம்மா வருத்தப்படாதே மன்னனானும் இருக்கணுமா வருத்தப்படாதே மன்னனானும் இருக்கணுமா வருத்தப்படாதே அம்மா வருத்தப்படாதே தாயே வருத்தப்படாதே கணவனாடு இருக்கணுமா வருத்தப்படாதே ஹஸ்பண்ட் இருக்கணுமா வருத்தப்படாதே தசரதர் சக்கரவர்த்தி 3 மனைவிமார்களும் பிள்ளை இல்லாமல் கவலைப்படுகிறாள் அல்லவா அம்மா ஏ கோசல கைகேசி சுமித்ரா தேவி கவலைப்படாதடி உன் கணவன் நான் இருக்க வரைக்கும் நீ கவலைப்படாத இவ்வளவு நாள் என்ன புண்ணியம் நீங்க இருந்து என்னச்சு எனக்கு ஒரு பிள்ளை செல்வம் இல்ல இருந்தாலும் கணவன் ஆறுதல சொல்லித்தான் பாக்குறாரு கணவன் சொன்னாதான் நல்லது நீ வருத்தப்படாத ஆமா கொஞ்ச நாள் பொறுமையா இரு கொஞ்ச நாள் வருத்தப்படாம இருந்தா அப்படி என்று சொல்லிவிட்டு பார்த்தார் தசரதர் சக்கரவர்த்தி இந்த குலகுருவின் வார்த்தையை கேட்டு தானே நம்ம 3 திருமணத்தை முடித்தோம். ஆமா 3 திருமணத்தை முடித்தால் நமக்கு குழந்தை செல்வம் இருக்கும் என்று சொன்னார். ஆமா 3 திருமணத்தை முடித்து நமக்கு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி அப்ப அந்த குலகுருவிட்டே போய் கேட்போம் என்று சொல்லி சரி ஐயாவே குலகுருவே குலகுருவே அடியேன் வார்த்தை அது சொல்ல ஐயாவே குலகுருவே குலகுருவே அடியேன் வார்த்தை அது சொல்ல குலகுருவே குலகுருவானப்பட்ட வசிஷ்டர் இடத்திலே போய் கேட்கிறார் தசரதர் சக்கரவர்த்தி. சரி ஐயா ஐயா குலகுருவே வார்த்தை கேட்டு தான் 3 இளவரசிகள் பட்டத்து இளவரசிகளை மனம் முடித்தேன். நீங்க சொன்ன சொல்படிக்கு நான் பின்னால இருக்க 3 மூக்காய்களும் கல்யாணம் முடிச்சேன். என்ன செய்ய ஒரு பிள்ளை செல்வம் இல்லையே, ஒரு குழந்தை செல்வமானது இல்லை அல்லவா? ஏய் தசரதா, உனக்கு பிள்ளை செல்வம் வேண்டுமானால் சரி தர்மம் செய்த கையால அதர்மம் செய்ய வேண்டும். ஐயா சுவாமி என்ன என் கையால் நான் அதர்மம் செய்வதா? தான தர்மமா இருந்தாலும் ஒரு அளவுதான் ஐயா. கண்டிப்பா அளவுக்கு மீறினால் அமிர்தமே நஞ்சாகும். ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் செய்யாத மனுஷன் தான் அந்த தசரதர் சக்கரவர்த்தி. ஓ அப்பேர்பட்ட சக்கரவர்த்தி தான். அதான் தாயே கட்டக்கார மாதிரி சக்கரவர்த்திங்கிற பட்டம் எல்லாத்துக்கும் கிடைக்காது. புண்ணியவானுக்கு உலக ஆண்டவனுக்கு மட்டும் தான் கிடைக்கும் அந்த தசரதர் சக்கரவர்த்திங்கிற பட்டம். ஆமா ஏய் தசரதா, தர்மம் செய்த கையாலே அதர்மம் செய்ய வேண்டுமானால் அதர்மம் செய்ய வேண்டுமானால் 1000 மத யானைகளை அம்பாலை எய்ய வேண்டும். சுவாமி என்ன என் கையால் நான் எப்படி 1000 யானைகளை
யானைகளை கொல்லுவேன். உனக்கு வெள்ளை செல்வம் வேண்டும் தானே? கண்டிப்பாக வேணும் சுவாமி. வெள்ளை செல்வம் வேணுமானா 1000 மத யானைகளை கொன்னாதான் உண்டு. சரிங்க சுவாமி. சரி என்ன செய்ய? சரி வெள்ளை செல்வம் நமக்கு கண்டிப்பா தேவை. ஆமையா. அதனாலே தசரதர் சக்கரவர்த்தி ஆகப்பட்டவர் இரவோடு இரவாக எங்கே வருகிறாரானால் வருகின்றார். அந்த நாளையிலே நல்ல வெள்ளிக்கிழமையிலே நடுசாம நேரத்திலே நஞ்சு போட்டா நெஞ்சு இருக்கக்கூடிய நேரத்தில் நடுசாம நேரத்தில் ஆமா சரி அவருடைய அம்பரா துணியிலே அம்பரா கூடுதுல சரி 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 அம்பரா துணி அதிலே அம்புகளை எடுத்து வைத்து விட்டு அவன் அந்த தோட்டத்திற்கு வருகிறாரே தசரதர் தோட்டத்திற்கு வருகிறாரே. இரவோடு இரவாக தசரதர் சக்கரவர்த்தி 1000 மத யானைகளை கொல்ல வேண்டும் என்று சொல்லி 1000 யானை தாய் 1 இல்ல 2 இல்ல சரி 1000 மத யானைகள்னு சொன்னா யானைகள் இருக்கிறது காட்டுக்குள்ளதான் இருக்கும். ஆமா வனத்துல தான் இருக்கிறது. ஆமா அப்ப இரவோடு இரவாக நந்தவன தோட்டம் அதிலே வந்து காத்து கொண்டிருக்க அந்த தோட்டத்திற்கு வருகை தந்து யானைகள் கூட்டம் சுனையிலே வந்தது. ஆமா தண்ணீர் அருந்துவதற்காக வருகிறது அல்லவா? ஆமா சரி பார்த்தார் தசரதர் சக்கரவர்த்தி அவர் பானமதை போடுவாரா பானமதை போட்ட போது ஆண்டு மெல்ல மடிந்துதையா அந்த மத யானை கூட்டங்களோ அது சென்று மெல்ல மடிந்துதையா யானைகள் சிவலோ சேர்ந்துதையா சுனையிலே வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் தசரதர் சக்கரவர்த்தி. அந்த நேரம் பார்க்க யானைகள் கூட்டம் வதவதவதன்னு வந்தது பாத்தியா? யானைகள் தண்ணீர் குடிக்கிற சத்தத்தை கேட்டு உடனே அம்ரா துணியில் இருக்கக்கூடிய பானத்தை ஏட்டு போடுகிறார் தசரத சக்கரவர்த்தி. யானைகள் கூட்டம் ஆண்டு மடிந்து மரண லோகம் சேர்ந்ததல்லவா? செத்து மடிகிறது சிவபதவி சேர்கிறதம்மா. இரவோடு இரவாக எத்தனை யானைகள் நம்ம கொண்டிருக்கோம்னு சொல்லி நம்மளால என்ன முடியாது. தெரியல மறுநாளை தினமதிலே வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி அரண்மனைக்கு போய் நித்திரை செய்யணும்னு சொல்லி போகிறாரு. தூக்கம் வருமா? அவருக்கு விடிய விடிய கண்ணு விழிச்சேதான் இருக்கிறது. ஏன் தெரியுமா? குலகுருவின் வார்த்தை கேட்டு 1000 மத யானைகளை கொன்னாதான் நமக்கு பிள்ளை செல்வம். ஒருவேளை 1000 யானைகளை கொன்றுப்போமா, அதுக்கு மேல கொன்னிருப்போமா, இல்ல 1000த்துக்கும் குறைவாக கொன்னிருப்போமா அப்படின்னு இரவோடு இரவாக தூக்கமே. ஒருவேளை 1000த்துக்கும் குறைவாச்சு கொன்றிருந்தோம்னு சொன்னா ஒரு குழந்தை செல்வம் கிடைக்காம போயிரும் என்று சொல்லி விடிய விடிய கண்ணு விழித்தே இருக்கிறது. அப்ப விடியதொரு நேரத்திலே ஆமாம்மா 5 மணி அளவிலே நந்தவன தோட்டத்திலே சென்று பார்த்தார். யானைகள் கூட்டம் எல்லாம் ஆண்டு மடிந்து போய் கிடக்கிறது. 1000 யானையை கொல்ல சொன்னார் குலகுரு. சரி ஆனா அந்த தசரத சக்கரவர்த்தி 999 யானைகளை கொண்டிருக்கிறார் அல்லவா? அடடே ஒரு யானை குறைவு இருந்தா நமக்கு ஒரு பிள்ளை செல்வம் ஒருவேளை குறைவாக இருக்குமோ? ஒரு யானை குறைவு இருந்து சொன்னா நமக்கு ஒருவேளை குழந்தை செல்வம் குறைவு இருக்குமோ? அந்த ஒரு யானையை கொன்னாதான் நம்ம அரண்மனைக்கு போகணும். ஆமா இல்ல அப்படி என்று சொல்லி பரன் போட்டு அந்த பரனிலே காத்து கொண்டிருந்தார் தசரதர் சக்கரவர்த்தி. ஒரு யானையை கொல்ல வேண்டும் என்று தசரதர் காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அது பக்கத்திலே ஒரு நாடு. அது எந்த நாடக்கா? நாட்டிலேயும் சுவாமி நல்ல நாடு, நல்ல நாடு அவளர்களின் புகழோ நல்ல நாடு, நல்ல நாடு அவளர்களின் புகழோ. நாட்டிலேயும் நல்ல நாடு என்று சொன்னால் கிஷ்கிந்தாபுரி பட்டணம். அப்பேற்பட்ட கிஷ்கிந்தாபுரி பட்டணத்தில் மறுக்க கிஷ்கிந்தாபுரி பட்டணத்தில் அங்க யார் ஆண்டு வருகிறார் தெரியுமா? யார் ஆண்டு வருகிறார் அம்மா? அந்துக்கண் மாமுனிவர். ஆமா 5 கண் மாமுனிவர். 5 கண் இருக்காதுப்பா, அவருடைய பெயர் அந்துக்கண் மாமுனிவர். பேரே அந்துக்கண் மாமுனிவர். அவருக்கு ஒரு மனைவி. யார் அஞ்சனா தேவி. அவள் ஏங்கப்பா அந்துக்கண் மாமுனிவருக்கும் அஞ்சனா தேவியானவருக்கு என்ன ஒரு பொருத்தம்? அந்த கணவனுக்கு மனைவிக்கு பேரு பத்தியா இப்படி இருக்குன்னு. அதாவது ஒரு கல்யாணம் முடிக்கன்னா என்ன பொறுத்துதோ பொருந்தலையோ
சரி பேராசி பொருந்தணுமா. நீ கூட்டிட்டு ஓடினாலும் சரி இந்த பேராசி பொருத்தம். பேராசி பொருந்தினாலே மாலை பொருத்தம் தன்னால் அமையுமா. கண்பேர்பட்ட அந்துக்கன் மாமுனிவருக்கும் அஞ்சனா தேவி அவளுக்கும் அஞ்சனா தேவி அம்மாளுக்கும் ஆண்டு வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஒரு பிள்ளை இல்ல. அந்துக்கன் மாமுனிவருக்கும் அஞ்சனா தேவிக்கும் ஒரே ஒரு பிள்ளை இல்லாமல் ஒரே ஒரு குழந்தை இல்லாமல் ஆண்டவனின் நீ தவம் இருந்து ஒரு யாகத்தை வளர்க்கும் பொழுது ஆமம்மா ஆண்டவனின் அருளாரே ஒரு கணையாளி அந்த யாகத்திலே போட்டார். கணையாளி எடுத்து அந்த அஞ்சனா தேவி அவள் போட்ட உடனே ஆண்டவனின் அருளாலே ஆமம்மா அன்று முதல் குழி மறந்தாள் அரங்கிலியால் கர்ப்பமானாள். முதல் குழி மறந்தாள் அரங்கிலியால் கர்ப்பமானாள். 3 மாதம் குழி மறந்து முழுகாம இருக்காளே. 3 மாதம் குழி மறந்து முழுகாம இருக்கிறாளே. நங்கையவ குழி மறந்து குழி மறந்து குழி மறந்து குழி மறந்து குழி மறந்து 40 நாள் கர்ப்பம் முற்றாள். 40 நாள் கர்ப்பம் முற்றாள். நங்கையவ குழி மறந்து நங்கையவ குழி மறந்து குழி மறந்து 40 நாள் கர்ப்பம் முற்றாள். 40 நாள் ஆண்டவனின் அருளாலே ஆண்டவனோட கிருபையாலே கணையாளின்னு சொன்னா மோதிரம். ஆமா ரிங்க தான் கணையாளின்னு சொல்றாங்க. அந்த கணையாளி எடுத்து போட்ட உடனே அன்று மாதம் குழி மறந்து அருங்கிளியால் கர்ப்பமா இருக்கிறார். அருங்கிளியால் கர்ப்பமுற்றாள் அல்லவா. நங்கையவள் குழி மறந்து 40 நாள் கர்ப்பமாக இருக்கும் பொழுது ஆமம்மா 3வது மாசத்திலே அவளுக்கு முத்து முத்தா வேர்க்கிறது. அவளுக்கு முத்து முத்தா வேர்க்கு பாத்துக்கோ. ஆமா இருக்க முடியல. 4 மாதமாச்சு. பேன 7ஆம் நம்பர்ல வை மாலா அப்படிங்க. மாலா கூட்டி வச்சாலும் வியாத்து தான் ஒழுகுது. அவ எங்க இருக்காளோ யாமனா 3வது மாசத்துல அப்படி வேக்குமா இருந்தா. இப்படி அந்த அஞ்சனா தேவி அவளுக்கு 10 மாதம் நிறைவு பெற்று ஆமம்மா கொடிகிடையால் திருவயற்றில் கோதையவன் தான் பிறந்தான். இந்திர சந்திர உதயம் போல பெற்றெடுத்தால் ஆண்குழந்தை. அங்கே கூவா கூவா சத்தத்தோடு சத்தத்தோடு ஆண்குழந்தை பிறந்திடுவா. கூவா கூவா நல்ல சத்தத்தோடு குழந்தை ஒன்றை வந்து பிறந்திடுமா. கோடி அம்மா தானருக்கு தானருக்கு உழவையிட்ட அந்த மங்கையர்கள் கோடி அம்மா தானருக்கு தானருக்கு உழவையிட்ட மங்கையர்கள். அஞ்சனா தேவி அவளுக்கு அந்த அஞ்சனா பெண்குடியானவளுக்கு 10 மாதம் நிறைவு பெற்று அழகான ஒரு பாலகனை பெற்றெடுத்தாள். பெற்கிற பாலகனை ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை கிடைக்கணும்பா. ஆண் பிள்ளை கிடைக்கணும்னா கொடுத்து வச்சிருக்கணும் தான். அதனாலே ஆமையா அழகான ஆண் குழந்தை வந்து பிறந்த பொழுது பிறந்திருக்க கூடிய நேரத்துல அந்த குழந்தைக்கு 16வது நாளையில என்ன செய்வாங்க. குழந்தை வந்து பிறந்த பொழுது 16வது நாளையிலே பெயர் கொடுக்கணும். இப்ப சொல்லிட்டீங்களா. ஆமா அடுத்து எனக்கு குழந்தை பிறந்தா 16ஆம் நாள்ல பேர் வச்சிருவோம். கொடுத்திருப்பா. சரி குருவரிய பிறந்ததினால் குருபுத்திரன் என்றும் குருபுத்திரன் என்றும் சிவனறிய பிறந்த பிள்ளைக்கு சிவ கைலாசம் என்று சொல்லி பேர் கொடுத்து பேராமத்தை கொடுத்து பிறந்த பிள்ளையை பாலூட்டி நீராட்டி செல்வ பாக்கியமாகவே வளர்த்து வருகிறார்கள். அப்ப அந்த குருபுத்திரனுக்கு வயது எத்தனைன்னு கேட்டேன். 10 வயதுக்குள்ளே பல பாடங்களை படித்து வந்தான். 21 வயதானது. ஏங்கப்பா 21 வயசு ஆகிறது அல்லவா. அரும்பு மீச குறும்பு பார்வை. ஆமா 21 வயசுன்னு சொல்லலே ஒரு ஆண்களுக்கு வந்து 2 கட்ட வயசு. அதனாலே ஆமம்மா அந்த குருபுத்திரனுக்கு 21 வயதாக இருக்கும் பொழுது இருக்கும்போது தாயாகப்பட்ட அஞ்சனா தேவி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறா வரம்மா. எங்கனவா ராஜமன்னா எனக்கு வாய்த்த பிராணநாதா சாமி மன்னவரே மனவாளா மனவாளா மன்னவரே மனவாளா சாமி மகுட மூடி ராஜ மன்னா ராஜ மன்னா சாமி மன்னவரே மனவாளா மன்னவரே மனவாளா மகிழ மூடி ராஜ மன்னா மகிழ மூடி ராஜ மன்னா மன்னவரே மனவாளா மனவாளா மகுட மூடி ராஜ மன்னா
வேண்டும் முடிக்க வேண்டும் கண்குளிர நாம பார்க்கவே சாமி முடிக்க வேண்டும் முடிக்க வேண்டும் மன்னா மன்னா மணவாளா ஏ சீமத்து சிங்கமே தள்ளாடும் காலமாச்சு தடுமாடும் நேரமாச்சு நமக்கோ காடு வாவாங்க வீடு போங்க எல்லா தாய் தகப்பனும் நம்ம கையங்காலம் கெதியா இருக்கும் போதே நம்ம பிள்ளைக்கு ஒரு கால் கட்ட போடணும்னு தான் நினைப்பார்கள். ஏன் அப்படி நினைக்காங்க தெரியுமா? ஏன்பா? நம்ம கையங்காலம் கெதியா இருக்கும் போதே நம்மளா போட்டு வச்சா கல்யாணம் சரி, இல்லனா அவனா தள்ளிட்டு வந்துரும், அப்புறம் ரன்னிங் ஆயிரும். அது பார்த்தால் அந்த அஞ்சனா தேவி அவள் அஞ்சனா தேவி அவள் நம்ம பிள்ளைக்கு 21 வயதை தாண்டி கொண்டே போகிறது. அவனுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை முடித்து நம்ம கண்குளிர பார்க்கணும் அல்லவா? கண்குளிர பார்க்க வேண்டும் அல்லவா? முடிக்கணும் நாமல் திருப்போட்டி பார்க்க வேணுமே என்று சொல்லி அந்த காலத்துல நினைச்ச உடனே திருமணம் எல்லாம் முடிக்க மாட்டாங்க. இப்பதான் எடுத்த உடனே மேட்ரி முடிய போறா, இப்படி செலக்டட் ரிஜெக்ட் போட்டோ மட்டும் போட்டு விட்டா போதும். செலக்ட் பெங்களூர்ல வேலை, இந்த ஆஸ்பத்திரியில இந்த டியூட்டி பண்றேன், இதுல வேணா இப்படி எங்க அம்மா ஒரு அப்பா 2 பிள்ளை 2 தங்கச்சி செலக்டட். அந்த காலத்துல அப்படி இல்ல, கால்நடையா நடந்து போய் பெண் பார்த்திருக்காங்களாம். ஆமா, பைக்கும் கிடையாது, காரும் கிடையாது, பயசும் கிடையாது, சைக்கிளும் கிடையாது. ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடிக்கணும்னா 7 ஜோடி செருப்பு தேயுமா? 7 ஜோடி செருப்பு தேயுமா? சாதாரண விஷயமா தான் தேய்ச்சிட்டே போவாங்களா? பணம் பத்தியில செருப்பு தச்சு போட்டுருப்பா. இப்பதான் பூரா நேரம் கிடக்கு வரும் ஒன்னு இவ்வளவு தண்டி போட்டிருக்காங்க. பேரகான் விகேசி. அதனால இந்த குருபுத்திரனுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி எங்கே வருகிறார்கள் தெரியுமா? அந்த இடம் தான் கடந்து, அந்த இடம் தான் கடந்து அந்த கண்ணு மாமுடியோ அஞ்சனா தேவியமோ அவர்களோட பாலகனோ 3 பேரும் ஒன்று கூடி, 3 பேரும் ஒன்று கூடி அவர்கள் குசியாமல் எய்வாரா. 3 பேரும் ஒன்று கூடி, 1 கூடி கட்டு சாதம் கட்டி கொண்டு கட்டுடனே எகிவாரா. நாடு விட்டார் நகரம் விட்டார், சாலை வழி ரோட்டு பாதை, சாலை வழி ரோட்டு பாதை வருகிறாரே 3 பேரும். சாலை வழி ரோட்டு பாதை, சாலை வழி ரோட்டு பாதை கட்டு சாதம் கட்டிக்கொண்டு என்ன பெண் பார்க்க போகிறோம், எவ்வளவு நாள் ஆகுமோ நமக்கு தெரியல, வயில வலி பசிக்கும் என்று சொல்லி கட்டு சாதம் கட்டிக்கொண்டு அந்துக்கன் மாமுனி அஞ்சனா தேவியவள் அவருடைய ஒத்தைக்கு ஒரே பாலகன் குருபுத்திரனையும் கால்நடையா அழைத்து செல்கிறார்கள். அழைத்து கொண்டு நாடு விட்டு நகரம் விட்டு ஒவ்வொரு நாடாக கடந்து வருகிறார்கள். சரி, பெண் இருக்கக்கூடிய நாடு எந்த நாடு? எந்த நாடு? சித்திரை நாடு. சித்திரை நாடு. ஆமா, அந்த சித்திரை நாட்டிலே வரக்கூடிய நேரத்தில் வயிறு பசி தாங்க முடியவில்லை.